ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் வந்து நம்ம வந்து மாம்பழத்தில் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ வந்து இந்த அப்பம் செய்கிறதுக்கு வந்து நான் அளவெல்லாம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நீங்கள் அதிகம் செய்கிறதுனா இதிலே நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்த்து அதோட டபுள் மடங்காக போட்டுக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், நான் 50 கிராம் ரவை போட்டதுக்கு அதே அளவுக்கே தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி வந்து அதிகம் ஊற்றிடக்கூடாது. நம்ம எவ்வளோ ரவை போடுறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மாம்பழம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரவை நம்மளுக்கு ஊறணும், அதுக்காக அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சாச்சு. இப்போ மாம்பழம் வந்து மீடியம் சைஸ் மாம்பழம் தாங்க ஒன்று எடுக்கிறேன். ஒரு மாம்பழத்தில் வந்து ஃபுல்லாக எடுத்துடுறேன் பாருங்கள். எடுத்து வந்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து ரவை நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணி பாருங்கள், தண்ணி வெளியே வரவே இல்லை, கரெக்டாக இருக்குது ஊறி. இப்போ நம்ம மாம்பழத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ மாம்பழத்தையும் இந்த ரவையோடு சேர்த்துக்கிறலாம். இது மாம்பழம் நான் எடுத்தது வந்து நல்லா மாவாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்மளுக்கு கணிசமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கே நல்லா தாராளமாக தான் வந்துச்சு அப்போது. பாருங்கள், நம்ம எவ்வளோ அளவு ரவை போட்டோமோ அதே அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேங்க. அதே அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம், அதாவது சர்க்கரை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க, டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லாட்டினா தேவையில்லைன்னா விட்டுறலாங்க. அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மாம்பழத்தில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே தாங்க அரைச்சிருக்கேன். அதே போல் ரவைக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்ற சொன்னோன்னா அந்த அளவுக்கு ஊற்றினா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ரவை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்க. மேற்கொண்டு ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இது போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயுமே ரொம்ப நான் ஊற்றலை. இப்போ வந்து அப்பம் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் வந்து லைட் சூடாக இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக இருந்தால் கருக ஆரம்பிச்சிரும். அடுப்பையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ஒன்று ஊற்றி விட்டோம்னாலே எம்பி வந்துருங்க. எம்பி வரவும் அடுத்தது ஊற்றலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ஒட்டிக்கிறலாம் செய்யாது. நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக டக்குன்னு செஞ்சிடலாம். அப்போவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். இது வந்து நான் லைட்டாக தான் சோடா உப்பு போட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாங்க, இல்லாட்டினா சும்மா கூட போடலாம். நல்லா தான் வரும் அப்பம். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துட்டேங்க. போடவும் நம்ம பாருங்கள், ஊற்ற ஊற்ற அப்படியே தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்ததை ஊற்றிடலாம். நான் அடுத்ததுலலாம் 4 அப்பம் ஊற்றிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா போட்டு எடுத்துடலாம் எல்லாமே. நம்ம வந்து அளவுகள்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம்னா அப்போ வந்து கரெக்டாக வருங்க. இங்கே பாருங்கள், நல்லா எல்லா அப்பவுமே நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சாயங்கால நேரத்தில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க இது. இது மாம்பழத்தில் செய்கிறோம்னே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்பம். அவ்வளோதாங்க. இப்போ இதே போலவே எல்லாமே போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளியே மொறு மொறுப்பாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். கலருமே எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம மாம்பழம் போட்டதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.